3 நாளுக்கிட்ட வந்து வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணல யூடியூப்ல நம்ம காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட நாயர்லேருந்து கிடைக்க மாட்டேன். ஜெயராமண்ணாவையும் கூப்பிட்டாண்டா அந்த ஜெயராமண்ணா ஏன் நிற்கிறீங்க வந்து இங்க அண்ணிய பேருங்க இங்க என்ன சரி கிடங்குன்றீங்களா கிடங்கு ஆமா காலுவலால வந்து அதுதான் இப்போ நாங்கள் இப்போ இங்கே போகிறோம்டா எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் போகிறோமே நமக்குலாம் வந்து நாங்கள் வணக்கம் நான் கயனன் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் விளக்கிட்டு நிற்கிறோம் அது விளக்கிட்டு நிற்கிறோம் பாருங்க 3 நாள் நாங்கள் வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கிட்டு நிற்கிறோம் இன்னைக்கு 3 நாளுக்கிட்ட வந்து வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணல யூடியூப்ல நம்ம காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லட்டேன் ஓகே அப்படி இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து நாங்கள் வந்து கொழும்பு போனோம். அதாவது நான் மட்டும்தான் வந்து கொழும்பு போனேன். அப்போ அந்த கொழும்பு போனது மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அப்படி அவசியம் வேணுமெண்டா நீங்கள் கால் பண்ணிக்கலுங்க. நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கால் எடுக்க மாட்டீங்க. அதுவும் வேண்டாம் அதை பற்றி வந்து கேட்காயோ. சரி நாங்கள் இப்போ வந்து முக்கியமான விஷயமா வந்து இப்போ அம்மா வந்து போன கிழமைக்கு போன கிழமை வரும் நம்ம அதாவது நாங்கள் அண்ணாக்கள் எல்லாரும் வந்து எங்கே போனாங்கன்னா கடற்கரை போனாங்க நம்ம அதாவது கட்கோல கடற்கரைக்கு வந்து ஏரெல்லாம் கண்டி ஒரு வீடியோ வந்து எடுத்துனாங்க. அதை பார்த்துட்டு வந்து அம்மாவுக்கு வந்து ஆசை வந்துட்டு நம்ம அதாவது தானுமே இனிமேல் வரப்போறேன் கடலுக்கு வரப்போறேன்னு சொல்லி இப்போ அதுக்காக வந்து அம்மா எல்லாம் வந்து விளக்கிட்டு நீட்டாக வந்து நிற்கிறாங்க. அதாவது கடற்கரை போகிறக்காண்டி அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்திய ஞாயிற்றுக்கிழமை பொழுது வந்து எப்படி போகுது இன்றைக்கு வந்து பீச்சோடய அப்படி வந்து கடல் அனுபவத்தோடய அப்படி வந்து போகுது. அதுதான் வந்து வீடியோவை பார்க்க போகிறீங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி வந்து போடலாம். அதே சமயம் வந்து எங்களுக்கு நீங்கள் தார ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கெலாம் வந்து போகிறோம். நாங்கள் 2 பேராக வந்து பைக்கெலாம் வந்து போகிறோம். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியுமே நம்ம. அப்போ நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக போவோமே. நீங்கள் சாப்பிட்டீங்களே சாப்பிட்டீங்களா அண்ணா வந்து தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு தொப்பியை வந்து போன நேரத்துலேருந்து கேட்க மாட்டேன். அதாவது அண்ணா வந்து 3 நாள் சேடா இருந்தோடையே இப்போ 4வது நாளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்னு போகிறோம். அண்ணியாங்களுக்கு இப்போ கடல் குளிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஷாப் இருக்கு தெரியுமா? அம்மா குளிக்க போறீங்க அம்மாண்ட குளியலே நீங்க மறுவா வந்து பார்க்கலாம். இன்றைக்கு அம்மா அப்படி கடலுக்கெல்லாம் தள்ளி விடுறது போன அடிக்குது அப்படியே போடும் வந்து அடிக்குது. அப்போ அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தொப்பி எல்லாம் வந்து போட்டு கொண்டு நிற்குது. அண்ணா குளிக்க போறீங்களா இன்னைக்கு? தொப்பி வரைக்கும் தந்து விடுங்க. சரி அப்போ நாங்கள் தொடர்ச்சியா வந்து போய் பார்ப்போம் தெரியும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பாருங்க அவங்க தொங்கல்ல நிற்கிறாங்க இருங்க குளிக்க வரேன்னு சொல்லி போட்டு அம்மா வந்து தொங்கல்ல நிற்கிறா. அன்னி வந்த உடனே தண்டை வேலையை காட்டிட்டா. அதாவது ஈரல் வந்து கட்டி கொண்டு நிற்கிறான். இங்கே அனிதா பாருங்க தொப்பியும் போட்டு கொண்டு நிற்கிறா. சரியா ஐயா தண்ணிங்க ஜெயராமண்ணாவையும் கூப்பிட்டாண்டா அந்த ஜெயராமண்ணா ஏன் நிற்கிறீங்க வந்து வாங்க குளிப்போம். சும்மா வாங்க குளிப்போம் வாங்க. சாரு பேசுவா ஓ வாங்க ஏறமண்ணா வீடியோ கொஞ்சம் மட்டும் வாங்க அண்ணி ஏறல்ன்ற அம்மா அண்ணியில விளையாட பாருங்க அம்மா அங்க அம்மா என்ன செய்யறீங்க? ஏறல கிண்டுங்க போனீங்களா? ஏற கிண்டுறாங்க பாப்போம். அப்பயே மந்தனீங்களா? அப்ப இங்க அண்ணியே பாருங்க இங்க காட்டுங்க அண்ணி பாப்பா மேரல இங்க ஐயரல அம்மா கொஞ்சம் அப்படி ஐயால அப்படி செய்யுங்க அம்மா வேற காலால் அப்படி செய்யுங்க அம்மா காலால்
அப்ப என்னட்ட கேரல்கின்ற கண்டுமா கையால இங்க அண்ணி என்னட்டா நேரல்ல நம்ம நாங்கள் முதல் அங்கே போனாங்கள் இன்றைக்கு இந்தியா சைடில் வரோம் அதாவது மணக்காட்டு சைடு பக்கம் கிண்ட கிண்ட ஏரல் வேணுமென்னு சொல்லிக்கணும் ஏரலை காணையில் அதான் என்ன சரி கிடாங்குன்றீங்களா கிடாங்கு ஆமாம் நீங்கள் குளிக்கலையே ஏன் இங்கே இதை ஏறல போகுது இங்கே ஏறல அதை தரையும் போயிருக்கும் கொடியாமது இங்கே அண்ணி எங்க அண்ணி ஜீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் ஜெயராமண்ணா காணல எங்க ஜெயராமண்ணா பதங்கி எங்க நிற்கிறார் உள்ள நிற்கிறார் ஒழிச்சு கொண்டிருக்கிறார் இங்க ஒழிச்சு போன் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கடலில் வந்து அங்கே குளிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியே நாங்கள் போயிருக்கோம் இது வந்து கங்கை நதி கங்கை நதி மற்றொரு இந்த மங்கனை மாறுறது அங்கேயோ கடல் மண்ணுக்கு வந்து நடந்து பழகிறேன்டா கஷ்டம் தெரியுமா நாங்கள் சாதாரணமாக நடந்து வந்து பழகிட்டோங்க முதலையெல்லாம் நிற்குது முதலையெல்லாம் அம்மனை நிற்குது அவன் டூருக்கு கண்டி நுவரலியா இல்லை தெரியாத கெக்கோல கடலுக்கு வந்து போட்டு இதால் போகுது இப்போ மீன் பிடிக்கிறேன் மாரி நேரத்தில் மீன் பிடிக்கிறேன் இதுக்காண்டி தான் அந்த பாலம் மாதிரி காட்டி வச்சுக்கிறாங்க இது எத்தனை 2-3 தரத்துக்கிட்ட தான் உடைஞ்சது இந்த பாலமே நம்ம இதுக்கால கடக்கே இல்லாது மீன்கள் கொண்டு போகிறோன்னா எல்லாரும் மாடி என்று சொல்கிறது கடல் தண்ணியோட வத்தாது இந்த இடம் வந்து வத்தாது அப்படிதான் இருக்கு அங்கே வந்து கடல் இங்கால வந்து மண் இங்கால வந்து தண்ணி அதுல இது போய் அப்படி நீந்தவும் தெரியாது நீந்தவும் தெரியாது இதெல்லாம் அந்த காலுவலால வந்து ராணுவல் பிடிக்கிறது ஓ தடி மேல செஞ்சு போகணும் மணியா இருக்கு அண்ணாக்கள் வந்து அவங்க போய் ஏறல் கொண்டுருவாங்க அவங்க தொங்கலுக்கு போய் இப்போதைக்கு வேற மாட்டாங்க 6 மணி 7 மணி ஆகும் நாங்கள் போவோம் நாங்கள் போவோமேம்மா அதில் நின்றுட்டு அப்படி நாங்கள் வந்து வீடியோ வந்து தொடருவோம் உண்மைக்குமே அந்நியாக்களுக்கெல்லாம் கடலண்டா ஏதோ ஒரு கலை மாதிரி நம்ம இந்து வந்ததுலேருந்தே வந்து குளிச்சு கொண்டே இருக்கிறோம் கடல் தண்ணிக்கு அதே மாதிரி தான் அண்ணா வந்து கடல் தண்ணிக்கு வந்து இருக்கிறாங்க ஏராமண்ணாக்கள் வந்துட்டு வந்து போயிட்டு அங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணபடியாக போயிட்டுனா இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்நியாக்கெல்லாம் வந்தோன்னே நாங்கள் பைக் அங்கே போகணுன்னு தொடருவோமே நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தொழிலுக்கு வந்து போக தொடங்கியிருக்காங்க யாருவா நான் வந்து நிற்கிறேன் ரெடியோ தொப்பியோட இதெல்லாம் வந்து ஹெல்மெட் எல்லாம் வச்சு நாங்கள் அப்படியே தான் இருக்குது பஸ் ஹெல்மெட்
ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாக்கள் வந்து தாங்கள் வர மாட்டாங்களாம், அதாவது ஏரல் கிண்டி கொண்டு நிற்கிறோமே நம்ம. ஓ அவையில் வந்து இப்போ வர மாட்டேனமா. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அம்மா வந்து கண நேரமாக நிற்க மாட்டா. அப்போ நாங்கள் அதுதான் இப்போ நாங்கள் இப்போ இங்கே போகிறோம்னா எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் போகிறோமே நம்ம. நாளைக்கு ஏரல் மட்டும் நாளைக்கு 5000 ஏரல் வந்து கிண்டி இருப்பினோம் போல இருக்கேண்ணா. பஸ் டைம் ஆமாம் நீங்கள் வாரீங்க இல்ல ஏரல் கிண்டி எப்படி எத்தனை முறை வந்தாச்சு? இடம் மாதிரி இடம் என்ன மாதிரி வந்துட்டு என்னண்டு நல்லா இருக்கும் பக்கத்துல என்ன சொன்னா வந்து அங்காம் போகணும். போன தந்தா இப்படியே தான் வருவீங்க போல இருக்கு. மீன் பிடிக்கும் எங்க நிக்குது படிக்க மீன் பிடிச்சு போல. அண்ணாக்கள் வந்தா போய் எடுத்து முடிச்சு விடலாம் நினைச்சாங்க. எடுக்கலாம் போயிட்டு இந்த பாலம் கட்டினது அவ்வளோ நல்லது, இல்லாட்டி இடிச்சு இடிச்சு. ஓ இடிக்காம இருக்குது பாலம், அதனே இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இடிஞ்சு போயிருக்கு. இப்போ நாங்கள் என்னம்மா வீட்டை போய் முடிப்போமா என்ன செய்வோம்? அங்கெல்லாம் நல்லா இருக்குண்ணே. எல்லாம் வந்து பைக் இருக்கிறாங்க, பைக்கை காணிலாம் நிற்கிது. அப்பா அந்த பைக்கெலாம் வந்து நாங்களாம் நம்ம அம்மா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் எல்லாம் வந்து கடல்லாம் குளிச்சு அம்மாண்ட ஆசையை வந்து நிறைவேற்றியாச்சுன்னா அம்மா வந்து அம்மா வந்து கரையில நீந்தி கொண்டு வந்தாங்களே. நீந்தி கொண்டு கரையில நானும் கொஞ்சம் இடையில விட்டுட்டு வந்துட்டேன். மாதிரி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:50 6:30 வரும். அதாவது 6:30 கிட்ட வரும். இனிமே வந்து அண்ணாக்கள் வந்து வேற இல்லை. அப்போ நாங்கள் லேட்டாக போயிட்டு அம்மா வந்து நிற்க மாட்டாங்க ஆன நேரம். அப்போ நான் அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தது அம்மா அனுபவம் உங்களுக்கு? நிறைய நாளுக்கு பிறகு வந்து போயிருக்கேன். அப்புறம் செஞ்சு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே வரும். அப்போ இப்போ கொஞ்சம் நிறைய நாளாக எங்களுக்கு இப்போ உண்மைக்கு வந்து இல்லாக நான் வந்து குளிக்கவே இல்லை. ஏன்னா 2-3 நாள் வந்து சரியான முறைக்கு காய்ச்சல். அப்போ அந்த காய்ச்சல் பயத்தாலே வந்து நான் குளிக்கலை. ஏன்னா தடிமலாக்கிடுச்சுன்னா திருப்பி காய்ச்சல் வேறு பண்ணுறபடியே நான் வந்து குளிக்கல. அப்போ அம்மா வந்து குளிக்கல. நம்ம நினைக்கிறோம் 5 கிலோ ஏரெல்லாம் நலங்கண்டி கொண்டு வரேன். ஏன்னா அவ்வளோதுக்கு வந்து முதல்ல நாங்கள் வீடியோ வந்து போட்டு நாங்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் 2 மணிக்கு எடுக்கல. அப்போ நம்மளை வந்து பானெல்லாம் பண்ணி சாப்பிட்டேன். அது ஒரு வீடியோ தான் எடுத்துனாங்க. ஓ பானெல்லாம் சாப்பிட்டு காணிக்க 2 வீடியோலாம் எடுத்துனாங்க. அப்போ அதெல்லாம் வந்து எடுத்தபடியே நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கல. அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து கடைசி கட்டத்தை வந்து முடிப்பமன்றபடியே நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோமே. நம்ம வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களே? ஒன்றும் சொல்லே இல்லை தானே. ஒரு பிளேண்டியோ ஆற்றிங்களே ஆற்றினா நாங்கள் பிடிச்சிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். ஓகே இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ ஷேர் பண்ணினீங்கன்னா எங்களுக்குமே ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்குமே. நாங்கள் வந்து வீடியோ வந்து டெய்லி பார்த்து போடுறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோ போட்டோம்னா உண்மைக்குமே எங்களோட வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகாமல் நம்ம ரீச் ஆகும். நாங்கள் ஒரு அளவு வந்து வீடியோ நான் நல்ல மாதிரி வீடியோ ஓடிக்கொண்டிருக்கேன். வீடியோ போடாத வந்து எங்கட புல தானே எவ்வளோதான் இருந்தாலும் வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போட்டிருக்கணும். நான் வந்து புல விட்டுட்டு அன்றைக்கு சார்ஜர் கூட கொண்டு போகல போடுறாங்க. அப்போ அதனால் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல. கொழும்புக்கு போனது அப்போ இல்லாட்டி சும்மா பெட்டாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். நாங்கள் அதில் வரைக்கும் ரெயினுக்கு வந்து போகணுப்பாங்க. ரெயினில் வந்து 3 மாதத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு ரெயின் வந்து ஓடாது. அதனால் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளையில் பிறகு வந்து பஸ்ஸில் போனபடியே கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டுது. 3 நாள் ஆச்சு. வந்த உடனே கொஞ்சம் தடிமல் காய்ச்சல் விழா இருந்துச்சு, கொஞ்சம் தெரியாது. அப்போ அதனால் வந்து வீடியோ வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளையில். ஓகே அப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போமே. நம்ம பள்ளி தான் சொல்லுது, இந்த மாதிரி தெரியல. சரி ஓகே நாளை பார்ப்போம். சரி ஓகே பாய்.